ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு 5 மினிட்ஸில் ஒரு ஃபயர்லெஸ் குக்கிங் தான் பண்ண போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதோட நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதை நம்ம எப்படி பண்ணலான்றதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கர்ட் ஆட் பண்ணுங்கள். கர்ட் ஆட் பண்ணதுக்கு அடுத்து டொமேட்டோ, ஆனியன், கேப்சிகம், அடுத்து குக்கும்பர், இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா கர்ட் வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம். இல்லாட்டி எனக்கு இந்த கர்டே போதும் அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்காமல் கூட எடுத்துக்கலாம். அடுத்து குக்கும்பரையும் நம்ம கட் பண்ணி போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். எல்லாமே கர்டும் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதாகணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்து அதில் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் காரத்துக்கு ஏற்றப்பில் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ். அடுத்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸ்டு ஹர்ப்ஸை இதை கூட சேர்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இது சேர்த்தக்கு அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு 2 பிரெட் ஸ்லைஸை எடுத்துக்கலாம். இதில் நம்ம ப்ரெட்டில் தடவுறதுக்காண்டி கெச்சப்பையும் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸை கம்மியாகவோ இல்லாட்டி அதிகமாகவோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்லைஸ்லையுமே நல்ல இந்த சில்லி ஃப்ளேக்ஸோட சாஸை நல்லா நம்ம தடவணும். இப்போ இதில் நம்ம ப்ரெட் ஸ்லைஸில் நல்லா தடவினதுக்கு அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த மிக்ஸ்டரை எடுத்து ப்ரெட் ஸ்லைஸ்க்கு மேலே அப்படியே வச்சிடலாம். நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கிற இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டையும் எடுத்து மேலே மூடிடலாம். மூடிட்டு இதை ஒரு 4 பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணக்கு அடுத்து அந்த ப்ரெட் ஸ்லைஸ் அப்படியே ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம லேஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமை எடுத்து அதை நல்லா நொறுக்கி எடுத்துக்கலாம். அந்த இதை நல்லா தூள் தூளாக ஆகணும். அந்த தூள் தூளாக ஆனதை நம்ம ப்ரெட் ஸ்லைஸோட எட்ஜஸ் இருக்குல்ல, எட்ஜஸில் டொமேட்டோ சாஸ் அந்த சாஸ் ப்ளஸ் சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்த்து அதை அப்ளை பண்ணி மேலே நம்ம இந்த மாதிரி க்ரம்ஸை ஒட்டி இருக்கும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியான ஒரு டேஸ்ட்டையும் நம்மளுக்கு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். நான் இதில் எனக்கு ஃபேவரட்டான சிப்ஸை தான் போட்டிருக்கேன். லேஸு, பிங்கோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட் எது பிடிக்குமோ அதை நல்லா அரைச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப பட்டு போல் அரைக்காமல் கொஞ்சம் நம்ம இதை அரைச்சோன்னா நல்ல க்ரன்ச்சியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அதுக்கு மேலே டொமேட்டோ சாஸை வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை 5 நிமிஷத்தில் நம்ம ரொம்ப ஹெல்த்தியான நம்ம ஸ்நாக்ஸை இப்போ ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.